அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது 17 செப்டம்பர்லேருந்து 16 அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள், கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மாதம் மிக நல்ல தகவல்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது எதிர்பார்த்திருந்த தகவல்கள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். சென்ற மாதங்களில் குழந்தைகள் மூலமாக பிரச்சனையை அனுபவித்தவங்க, இல்லை குழந்தைகளுடைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருந்தது, இந்த மாதத்தில் அது இல்லாமல் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பண தேவைக்காக சிலரிடம் இல்லை வங்கிகளில் முயற்சி பண்ணோம், கிடைக்காம இருந்த காலம் மாறி இப்போ வங்கிகளில் கடன் கிடைக்கக்கூடியதும், சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய பண தேவைக்காக நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய காலமாகவும் அமையும். இந்த மாதத்தில் பொதுவாக உங்களுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியோட செவ்வாய் சேர்க்கை இப்போ மாறுறதுனால இதனால் வரையிலும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மாறி ஒரு சுமூகமான நிலை, இல்லை தொழில் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, இல்லை தொழில் மூலமாக பண வரக்கூடிய காலமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய சுக்கிரன் ஆட்சி பெறுவது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருந்த மன வேறுபாடுகள், அப்புறம் கருத்து வேறுபாடு, இதெல்லாமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல காலமாக அமைகிறது தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சில பத்திரப்பதிவுகள், அதாவது உங்களுக்கு இந்த காலம் நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய காலங்கிறதுனால இதுவரைக்கும் தள்ளி போட்டிருந்த பத்திரப்பதிவுகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்து கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் தொழில் சம்பந்தமான சில மாற்றங்களை செய்யறதுக்கு அவங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்கள் தங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இது. அதாவது முதுகு வலி, தோல் சம்பந்தப்பட்டது, கண் பிரச்சனை, இதுக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரலாம். சிலருக்கு வீடு சில மாற்றங்களை எதிர்பார்த்திருந்து அது இன்னும் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல வீடு அமைகிறதுக்கும், வீடு வாங்குவதற்கான சூழ்நிலையும், கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோயிலில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு சென்ற மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளால் மன வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க. இந்த மன வருத்தங்கள் எல்லாம், மனக்கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். அதாவது இந்த மாதத்தில் தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கும், இல்லை வேலை பணியிட மாற்றத்துக்காக எதிர்பார்த்திருந்தவங்களுக்கும், இல்லை வேலைக்காக தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலமாக அமையும். அவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் சேரும். சிலருக்கு இடமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். சென்ற மாதத்தில் இருந்த பலன்கள், வராமல் தடுத்திருந்த பலன்கள், கிடைக்காமல் இருந்த பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சிறப்பான காலமாக அமையும், கிடைக்கும். அதே மாதிரி தங்களுடைய குழந்தைகளுக்காக இப்போ மிகச் சிறப்பான ஒரு திட்டமிடுதலை செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். வங்கிகளில் முதலீடு செய்வதற்கும், இல்லை புது திட்டங்கள் தங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைப்பதற்கும் அரிய காலமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம், இது சம்மந்தமாக எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். பெரியவங்களுடைய உடல்நிலையில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பாதிப்பு, இல்லை கால்கள் பிரச்சனை, இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு தான்
இருக்கணும். அதாவது துர்க்கை அம்மனுக்கு வாரத்தில் உங்களுடைய 4, 13, 22 இந்த நாளும் சரி, இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை, அதாவது வரக்கூடிய பலன்களை தடுக்காமல் இருக்கிறத நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும். இதை செஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான காலமாக அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வீடு மாறணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனாலும் அது நல்ல வீடாக கிடைக்காமல் இருக்கிறது, இல்லை நல்ல வீடு வாங்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை, அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கிடைக்கிறதும் சரி, சிலருக்கு வாகன மாற்றமும் நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சிலர் வந்து இப்போ ஃபோன் மூலமாக பேசும்போது சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான காலமாக இப்போ இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இல்லை தகவல்களை வந்து பார்த்து பரிமாறிக்கொள்ளுங்க. அப்புறம் வந்து இப்போது உங்களுடைய தேர்வு, அதாவது நீங்கள் வேலைக்காக விண்ணப்பித்துக்கிறதும் இல்லை வேலைக்காக பரீட்சை எழுதியிருக்கவங்க, தேர்வு எழுதியிருக்கவங்களுக்கு வந்து மிகவும் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. நீங்கள் வந்து இந்த மாதங்கள், அதாவது இந்த மாதத்தில் வந்து சிவப்பு நிறங்களை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வந்து பாத யாத்திரை இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி நேர்த்தி கடன்கள் எது இருந்தால் இந்த மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ஜாதகப்படி சிலருக்கு காது மூக்கு தொண்டை இது சம்மந்தம், அதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய காலமாக அமையும். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து இந்த மாதத்தில் பெருமாள் கோயில் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பு. பெருமாள் கோயில் வழிபாடு செய்துக்கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. கடக ராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா, தங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கால்வலி இல்லைன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு உள்ள காலம்தான் இந்த மாதம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து காலில் பிரச்சனையோ இல்லை நரம்பு சம்மந்தமான ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான காலமாக இருக்கும். நீங்கள் அவங்களுடைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக கூடக்கூடிய மாதம், அதாவது வரவுகள் திருப்தியாக இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ வந்து, அதாவது உங்களோட ராசிக்கு வந்து 5ல் இருந்த செவ்வாய் சனி சேர்க்கை இப்போ இந்த மாதம் மாறுறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள்லாம் மாறி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமையும். தனவரவு திருப்தியாக இருக்கும். சிலருக்கு வந்து தன்னுடைய மொபைல் ஃபோனெல்லாம் மாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை மாதிரி வந்து இந்த பார்த்திங்கன்னா, இந்த மாதங்களில் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்களோ இல்லை உறவினர் மூலமாக திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு வந்து நல்ல ஒரு செய்தி, நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தங்க நகையோ இல்லை வெள்ளி நகையோ வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். மொத்தத்தில் இந்த மாதம் தாயின் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டியதும் மற்றும் மற்ற செய்திகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து வெள்ளிக்கிழமையாகவும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 கிழமைகளில் எந்த கிழமையிலாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான நல்ல மாதமாக அமையும். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இப்போது தினபலன்கள் இல்லை ஜோதிட சம்மந்தமான கருத்துக்கள், தினபலன்கள் இதெல்லாம் வந்து ரெகுலராக இந்த சேனலில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் வந்து தினபலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.